அப்ப இன்னொரு இந்த இடத்துல அப்ப பனி இஸ்ராயல்கள் வேலையில் என்ன பண்ண முடியுது? வேதத்தில் சில வசனங்களை நீக்கி இருக்காங்க, சில வசனங்களை ஆட் பண்ணியிருக்காங்க, வட்டி சம்பந்தப்பட்ட வசனங்கள், இதெல்லாம் நிறைய அவங்க வந்து முற்காலத்தில் வசனத்தை சேர்த்தும் இதுவும் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல நம்ம ஆளுங்க மறுபடியும் தப்பு கணக்கு. எப்படி காஃபிரா இருக்கிற ஒருத்தன் முஸ்லீம் களிமா சொல்றதுக்கு சிரமப்படணும், நமக்கு டிஃபால்ட்டா களிமா கிடைச்சிருச்சு. அதே மாதிரி வேதத்தில் சொருகப்பட்டது எது நீக்கப்பட்டது எதுன்னு தெரியாம அவன் முழிச்சிட்டு இருப்பான். எது குரானுக்கு முன்னாடி வந்த அந்த உம்மத்தெல்லாம் நமக்கு இன்னொரு லட்டு தின்ன ஆசையா அப்படின்னு சொல்லி ரெண்டாவது லட்டு நமக்கு வாயில வந்துடும். என்னது? குரானு பாதுகாக்கப்பட்ட நிலையில இப்ப நாம தப்பிச்சிருவோம்ல. அப்ப மறுமையில அவன்லாம் வந்து முட்டாள்தனமா வந்து நின்றுட்டு இருப்பான், அவன் விட்டுருவான் நம்மள. இந்த கொஸ்டின் பேப்பருக்கு நமக்கு விட்டுருவான், அவன் கேட்ட மாட்டான் நம்மள. ஏன்லாம் நீ இவங்களுக்கு கொடுத்தது தூய்மையான வேதம் கொடுத்துட்ட, எங்களுக்கு வந்து நீக்கப்பட்டது சொருகப்பட்டதெல்லாம் கொடுத்துட்ட, நான் வரி கெடுத்ததை நீ என்னை கொஸ்டின் பண்றிய, இவங்களுக்கு கொடுத்த மாதிரி எங்களுக்கும் வேதம் பாதுகாக்கப்பட்டிருந்தா நாங்க நேர் வழியில இருந்திருப்போம் சொல்லியிருப்பானா இல்லையா? அப்போ வேலை முடிஞ்சு. அப்போ விஷயம் என்ன? அதே அளவுக்கு ஒரு டாஸ்க் இங்க இருக்குன்னு புரியுதா இல்லையா? அங்க எப்படி அவ்வளோ டிஃபிகல்ட்டோ, எது சொருகப்பட்டது எது நீக்கப்பட்டது எது பேஸ், அதே அளவுக்கு இங்கேயும் காம்ப்ளிகேட்டட் இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அப்போ சொல்றேன், குரானை வச்சாலே நேர்வழி, குரானை பிடிச்சா அப்படி கூட்டு போயிடுறது அல்லாஹ்வுடைய கயிறு அப்படின்னு நினைக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய கயிறை நல்லவன் பிடிச்சா அந்த கயிறு மேலே இழுத்துட்டு போவோம், கெட்டவன் பிடிச்சா அது கொண்டு போய் நரகத்தில் விட்டுரும். அதுதான் மேட்